வணக்கம் மக்களே. நான் உங்கள் புருஷோத். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு மனுஷன் 70 மணி நேரம் வாரத்துல வேலை செஞ்சா அவனோட வாழ்வாதாரம் எங்கேயோ போயிரும். இந்திய நாட்டு ஒரு பொருளாதாரம் சைன்னு முன்னேறிடும்னு இன்ஃபோசிஸோட ஃபவுண்டர் சொல்லியிருக்காரு. அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒரு மனுஷன் 70 மணி நேரம் வேலை செஞ்சா போதும் அவன் வாழ்க்கை எங்கேயோ வாழ்வாதாரத்துல போயிருமாங்கிறத பத்தி தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்ஃபோசிஸோட ஃபவுண்டரை எதிர்த்து நிறைய பேர் இங்க கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அவர் இந்த விஷயத்தை இன்னைக்கு சொல்லல. அவர் பல வருஷமா சொல்லிட்டு தான் இருக்காரு. ஆனா அவருக்கு எகென்ஸ்டாவோ அவருக்கு சாதகமாவோ நம்ம இங்க பேச வரல. ஒரு மனுஷனோட உழைப்பு இங்க எப்படிலாம் சுரண்டப்படுது, இது சரியா தப்பா, இதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த பதிவு கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நம்பிக்கையோட பேச ஆரம்பிக்கிறேன். பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. 70 மணி நேரம் என்னங்க? இந்திய நாட்டுல 70ல இருந்து 80, 90, 100 மணி நேரம் உழைக்கிறவங்க உழைப்பாளிகள் கூட இங்க இருக்கத்தான் சொல்றாங்க. விவசாயிகள் ஆரம்பிச்சு ஒண்ணு மட்டும் கரெக்டா புரிஞ்சுக்கங்க. இங்க ஃபர்ஸ்ட் உழைப்பு எங்க ஆரம்பிச்சது? என்னைக்கு மனுஷனுக்கு பசிய தீக்கிறதுக்கு உழைக்க ஆரம்பிச்சானோ வேட்டையாடுறதுல இருந்து அந்நியில இருந்து உழைப்பு ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த சுரண்டல் எங்க முடியுதுன்னா, பணம்ங்கிற ஒரு விஷயம் உள்ள வந்த அப்புறம், பணத்தை கொடுத்து உழைப்பை வாங்க ஆரம்பிச்ச அப்புறம் இங்க உழைப்புங்கிற விஷயம் சுரண்டப்படுது. உழைப்பை மட்டும் புரிஞ்சு எடுத்து மனிதனை வேதனைக்கு உள்ளாகப்பட்டு இன்னைக்கு மனிதனை ஓட 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 உழைக்க வச்சு அதுல பல பேர் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. ஒருத்தன் உணவுக்காக உழைக்க ஆரம்பித்த ஒரு இனம், அதுக்கப்புறம் உழைப்பால உணவை தயாரிக்க ஆரம்பிச்சது விவசாயத்தின் மூலமா. அந்த விவசாயிகள் கூட இன்னைக்கு உழைப்பை சுரண்டி அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ற ஒரு ஃபுட்டை கூட இன்னைக்கு வாங்கி சாப்பிட்றவங்க தகுந்த அமௌண்ட்டை கொடுக்க முடியாம அவங்களோட உழைப்பும் இங்க வீணா தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த உழைப்பு எங்க இனிஷியேட் ஆச்சோ அவங்களுக்கே இன்னைக்கு போதுமான வருமானம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம பல கதைகளிலும் சரி திரைப்படங்கள்லயும் பார்த்து கை தட்டிக்கிட்டு தான் இருக்கோம், கண்ணு தண்ணி விட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அதற்கான தீர்வை இங்க யாரும் பேச போறதும் இல்லை, பேசவும் மாட்டாங்க. பேசியிருக்கலாம், அரசியல்வாதிகள் அரசியலுக்காகவும் திரைப்படத்துல கைத்தட்டலுக்காகவும் பேசியிருக்கலாம். ஆனா இதுக்கான தீர்வு வாய்ப்பே கிடையாது. இந்த தீர்வை தீர்க்கணும்னா இங்க தொழிலாளி வர்க்கம் இல்லாம போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க பண முதலைகள் மிதக்கிறதுக்கு வழி இல்லாம போயிடும். ஸோ இங்க உழைக்கிறவங்க உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். உழைக்க உழைக்க அவங்களோட வருமானம் அதிகரிக்க போகுது. ஆனா உழைக்கிறவனுக்கான ஊதியம் சரியா போய் சேருமானா சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன், அவன் வாரத்துல 7 நாள் வேலை செய்ய மாட்டான், 5 நாள் வேலை செஞ்சுட்டு 2 நாள் வீட்டை பார்ப்பான். ஸோ அவனோட குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும், அவனோட பொருளாதாரமும் நல்லா இருக்கும். ஆனா போதிய பணமும் போதிய சம்பளமும் கொடுக்காதனால அவன் வாரத்துல 7 நாள் உழைக்கணும், மாசத்துல 1 நாள் விடுமுறைங்கிறதே பெருசு. ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட்டை தாண்டி 1.5 ஷிஃப்ட் உழைச்சாதான் அவனோட வாழ்க்கையை ரன் பண்ண முடியுங்கிற சூழ்நிலையை உருவாக்கி அவன் ஓட ஆரம்பிச்சதுல இருந்து ஓடி 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 சாகிற வரலும் உழைக்க வேண்டிய சூழ்நிலையை தான் இங்க எல்லாருமே உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை பத்திலாம் யாரும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் 70 மணி நேரம் வேலை செஞ்சா இந்திய நாடு ஒரு முன்னேறிடும்னு சொன்னதுனால 70 மணி நேரம் ஒரு மனுஷன் வேலை செஞ்சா ஸ்ட்ரெஸ்லயே செத்து போயிடுவான்ட்டு பல பேர் இங்க டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. 60 மணி நேரம் என்ன மக்களே? 70 மணி நேரத்தை தாண்டி 100, 110 மணி நேரம் கூட வாரத்துல வேலை செய்யறவங்க இங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரம் எகிரி போயிடுச்சா? அவங்க இன்னைக்கும் அன்றாட வாழ்வையில கஷ்டப்பட்டுட்டு அன்னன்னைக்கு உழைச்சாதான் அன்னைக்கு காசுங்கிற வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்? அப்ப மணி நேரங்கிறது இங்க விஷயம் இல்லை. 70 மணி நேரம் ஒர்க் செஞ்சா டிப்ரெஷன்ல செத்துருவாங்கிறதுல கதை கிடையாது. இங்க உழைக்கிறவன் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கான், இரவு பகல் பார்க்காம, வெயில் மழை பார்க்காம. அதனாலதான் இங்க உணவுங்கிற ஒரு விஷயம் உருவாச்சு. உழைப்பு இல்லாம உணவு உருவாகல. ஆனா அந்த உழைப்பையோ உணவையோ கொடுக்குற விவசாயிகளையோ இல்ல உழைத்தவனின் மதிப்பையோ இங்க இல்ல. இங்க மென்டலா எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, அந்த வேலைலாம் எனக்கு உயிரை எடுக்குது, இது கொன்றுது, அப்படி இப்படின்னு பேசுறீங்களே. இந்த மென்டல் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்றவங்க பிசிக்கல் ப்ரெஷர் இல்லைன்னா உங்களுக்கு வயிற்றுக்கு சோறு இல்லாம செத்துருவீங்க. அதை பத்தி யாராவது யோசிங்க, பேசுங்க. நான் இங்க தப்பா பேசுறேன்னா சரியா பேசுறேன்னு தெரியல. உழைப்பு இந்த உலகம் உருவானதுல இருந்து முடிகிறவர்களும் இங்க உழைப்பு இருக்கதான் போகுது. மனித இனம் உருவாகி உணவுக்காக ஆரம்பிச்ச உழைப்பு மனித இனம் அழிகிறவர்களும் இந்த உழைப்பு இருக்கதான் போகுது. இந்த உழைப்பு என்னைக்கு அழிய போறது இல்லை. பணம் வேணா அழிஞ்சிடலாம். இங்க பணக்கார ஏழை மாறி மாறி சொல்லிட்டு இருக்கோம். அந்த விஷயம் மாறி போகலாம். ஆனா உழைப்பவன் உழைப்பை சொல்றவன் விஷயம் தான் மாறணும். இங்க உழைப்பவனுக்கான தகுந்த இடத்தை கொடுக்கறதுக்கான வழியை தான் தேடணும். இங்க உழைக்கிறவனுக்கு தேவையான சம்பளம் சன்மானம் போய் சேருதா? அதுதான் முக்கியம். அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணோம். உழைப்பவனுக்கான சரியான சம்பளமும் சன்மானமும் போயிருச்சுன்னா அடுத்த தலைமுறை செழிக்கும். அதற்கான அடுத்த தலைமுறை தலை நிமிர்ந்து நடக்கணும், அடுத்த தலைமுறை நம்மளை நிமிர்ந்து பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை வர வைக்கவோ உங்களை சுத்தி இருக்கவங்களோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் போய் சேர்றதுக்கும் உதவி பண்ணுங்க. அதுதான் இந்திய நாட்டுன்னு இல்லை, இந்த உலகத்தோடையும் இந்த மனிதனோட வாழ்க்கையும் முன்னேற்றுங்கிறத மறந்துடாதீங்க. பணம் இல்லாத கூட இந்த உலகம் இயங்கும். ஆனா உழைப்பவன் இல்லாம இந்த உலகம் இயங்காது. சோ உழைப்பவனுக்கான மரியாதையை எப்படி மீட்டு கொடுக்க முடியுமோ அதற்காக எந்த டிபேட்டை வேணாலும் நடத்துங்க, என்ன பேச்சுவார்த்தை வேணாலும் நடத்துங்க, என்ன கோரிக்கை வேணாலும் விடுங்க. ஆனா அதற்காக கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, பேசுங்க. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன்.
இது ஏதோ ஒரு வகையில உங்க மாற்றத்த உங்க மனசுல ஏற்படுத்திக்கும்னு நம்பிக்கையோட இத பதிவிடுறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.